என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் தை பீஸ், தைன்னா அப்படி தொடை பீஸ், தொடையோட பீஸு, லெக்கும் தொடையும் சேர்ந்துருக்கும். அந்த தொடையோடு உள்ள பீஸை தவாவில் வச்சு தவா ஃப்ரை, தவாலையே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தவாவில் வச்சு நம்ம தை பீஸை பொரித்து எடுக்க போகிறோம், ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை, வீட்லேயே அதே மாதிரி நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அழகான முறையில் அருமையாக சாப்பிட்லாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது சிக்கனுடைய லெக் பீஸும் தொடை பீஸும் சேர்ந்தது. இது 2 பீஸ் வச்சுருக்கோம், சின்ன துண்டு 2 எடுத்து வச்சுருக்கோம். மேலே இது மாதிரி நல்லா அப்படி கீறி அறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி துண்டு பீஸ் இருந்தாலும் அதை போட்டு பொரிச்சிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த லெக் பீஸும் தொடை பீஸும் சேர்த்து எடுத்துருக்கோம். பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, தந்தூரி மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், எலுமிச்சம்பழம் லெமன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, தக்காளி, தூள் உப்பு, தயிர். நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறதுக்காக இஞ்சியும் பூண்டு தனித்தனியாக வச்சுருக்கேன். வெங்காயத்தை இப்படி நாலாக நறுக்கி பெரிய பெரிய இதழாக பிரித்து வச்சுருக்கோம். எண்ணெய் மசாலா போட்டு கொஞ்சம் பிரட்டி வைக்கணும் முதல்ல, ஃபஸ்ட்டு. அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறணும். அதுக்காக முதல்ல அதை பிரட்டி வச்சுருவோம். இந்த லெக்கும் தொடையும் சேர்ந்தாப்பில் உள்ள பீஸு அதான் இதுக்கு நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதுக்கு இது எடுத்துருக்கோம் 2 பீஸு. பாருங்கள், நடுவில் இப்படி கீறி விட்ருக்கு, எல்லாத்தையும் அறுத்து நடுவில் இப்படி கோடு போட்டு கத்தியில் கீறி வச்சுருக்கோம். அது 2 பீஸ் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்படி கோடு போட்டு கீறி வச்சுருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு பக்கம் கீறி வச்சுக்குங்க. 2 பக்கமும் கீறி வச்சா மசாலா நல்லா உள்ளே போய் இறங்கும். இப்போ கீறி வச்சுருக்கு, இதுலேயும் கீரியாச்சு, இதுலேயும் கீரி இருக்குது. நம்ம கடையிலே கீரி வாங்கிட்டு வந்துட்டோம். அது மாதிரி இங்கே லேசாக கீரிக்குங்க, இந்த பக்கம் கீரலை கீரிக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக போடலாம். 2வது ஒரு வாட்டி நம்ம போட போகிறோம். அதனால் இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம், பாதி எலுமிச்சம்பழம் இதில் ஜூஸை புழிஞ்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு, இந்த கறிக்கு தேவையான இப்போதைக்கு தேவையான உப்பு. அதோட இதில் எதெல்லாம் நறுக்கியிருக்கேன் பாருங்கள், அந்த வெங்காய இதழ் இதில் ஒரு 5 இதழை இதில் போட்டுக்கிறோம், ஒத்தையாக பிரித்து போட்டுக்கணும். அது மாதிரி ஒரு 4 பச்சை மிளகா நடுவில் அப்படி கீறி, 2ஆக வெட்டக்கூடாது, நடுவில் அப்படி கீறி அப்படி போட்டுடணும். பாருங்க, இப்படி நடுவில் இப்படி கீறிட்டு இப்படி போட்டுடணும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே இஞ்சி பூண்டு இந்த மசாலாவோட அப்படியே பிரட்டி நல்லா அப்படியே அகத்தியே உள்ளே நல்லா போகிற மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. அதில் உள்ள உப்பு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் உள்ளே போட்டு மசாலா எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாயம் போட்டிருக்கோம். இதை அப்படியே பிரட்டி ஒரு ஓரமாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊறட்டும். மற்ற நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறதுக்குள்ளே இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதில் ஒரு 5 6 2 தை பீஸ் தான் நம்ம போடுறோம். அதனால் ஒரு 4 5 பூண்டு ஒரு 2 3 இஞ்சி துண்டு, சின்ன துண்டு 2 3 துண்டு போட்டிருக்கோம். இதில் பச்சை மிளகா, ஏன்னா இதெல்லாம் நம்ம மிக்சியில் ஒன்றா அரைக்க போகிறோம்.
கொத்தமல்லி இதை நறுக்கி இதையே நம்ம எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்த்து கொத்தமல்லியோடு எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்காக இப்படி நறுக்கி வச்சுக்கிறோம். இது ஒன்று. வெங்காயம் வெட்டி இருக்கோம்ல, அதில் வெங்காயத்துண்டு கொஞ்சம் 4-5 துண்டு போட்டுக்கிடுவோம். தக்காளி ரெண்டு தக்காளி. இப்போ இதை மிக்சியில் இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் பெருத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 2 தக்காளி, இதை மிக்சியில் குறன்னு சும்மா ரைட்டாக 2 சுற்று குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ மிக்சியில் இஞ்சி துண்டு, இஞ்சி 4-5 துண்டு பல், அது மாதிரி பூண்டில் ஒரு 4-5 பல், அது மாதிரி இந்த பச்சை மிளகா, இந்த வெங்காயம் பெருசு பெருசாக சும்மா அரைக்கிறதுக்காக பெருசாக நறுக்கி போட்டிருக்கோம். அந்த வெங்காயம், தக்காளி 2-3 துண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி அதில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் இதில் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம், ஒரு சிட்டிகை. இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம். இதை பல்ஸ் மோடில் குறன்னு அரைக்கிறோம். பல்ஸ் மோடில் குறன்னு அரைக்கிறோம். சும்மா ரொம்ப அரைக்கூடாது, குறன்னு இருக்கணும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டோம்ல, அதையும் இந்த நம்ம மசாலா முதல்ல போட்டு இஞ்சி, பூண்டு, லெமனு போட்டு பெரட்டி வச்சு பாருங்கள். அதில் இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. அதோட இந்த இதை பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். நம்ம இப்போ அரைச்ச விழுதை குறன்னு அரைச்ச பாருங்கள், அதை சேர்த்துடலாம். இந்த மசாலா எடுத்து நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு உள்ளே தள்ளி விட்டுங்க. இதே நம்ம மற்ற இன்னொரு மசாலா ரெடி பண்ணோம், அது வரைக்கும் இது ஊறட்டும். அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்குது. அதில் இந்த பாருங்கள், தந்தூரி மசாலா, தந்தூரி சிக்கன் மசாலா, அது எல்லா கடையிலும் கிடைக்கும். அதை ஒரு ஸ்பூன் வர்ற அளவுக்கு இதில் போட்டுங்க. டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு இதில் போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கிறோம். இது ரெடி பண்ணி இதையும் ஒரு வாரமாக வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தவா வச்சுருவோம். மீடியமாக வைங்க, ரொம்ப ஹை வேணாம், மீடியமாக வைங்க. இந்த தவா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். பாருங்கள், இப்போ இந்த தை பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸை அப்படியே போட்டுருவோம். இப்போ இந்த முழுசாக வெங்காயம் எடுத்து பாருங்கள், அதையும் இதில் இப்படி போட்டுறோம். இந்த மூடியை இந்த மாதிரி ஏதாவது மூடி இருந்தால் போட்டு அப்படி மூடி விட்ருங்க. ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை அப்படி பிரட்டி போட்டுருவோம். அதே மாதிரி ஒரு வாட்டி பிரட்டிட்டு அப்படியே திருப்பி மூடி வச்சுருவோம்.
இப்போ இதில் உள்ள ஆனியனு பச்சை மிளகாவையும் இதில் எடுத்துருவோம். நல்லா வெந்துருச்சு. இது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் இது ரொம்ப சுவையாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தந்தூரி மசாலா தயிர்லாம் நம்ம போட்ட பாருங்க, அதை நல்லா மேலே இப்போ இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ மேலே அப்ளை பண்ணுவோம். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே அந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா திருப்பி விட்டிங்கன்னா அந்த பக்கமும் நல்லா நம்ம மூடி போட்டு வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ சும்மா ஃப்ரை இதாகணுன்றதுக்காக போடுறோம். A few moments later. தவால நடுவில் எண்ணெய் நிற்காதனால ஓரத்துலேயே போய் நிற்கிது. அதனால சரி வரலன்ட்டு இதில் எடுத்து மாற்றிருக்கோம். இதில் சூப்பராக மாறுது. இந்த பாருங்கள், அழகா நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறமாக நல்லா பொரிஞ்சு வருது. அது தவால எண்ணெய் சைடில் நிற்கலை, அதனால் அது நல்லா ரோஸ்ட் ஆகி இதில் நல்லா ரோஸ்ட் ஆகி வருது. நல்லா அழகான முறையில் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகுது. தீயை சிம்மில் வச்சு இது பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் ஆகி அருமையாக அருமையான தவா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த ப்ளைனான தவாவில் வச்சா அது மேடாக இருக்கிறதுனால எண்ணெய் சுற்றி சைடில் போயிடுச்சு. அதனால தான் அந்த பேனில் வச்சு போட்டேன். பேனில் பண்ணுறதுனால ஈஸியாக அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் பரவி நின்றுச்சு. அதனால் அழகான முறையில் இருக்குது. ருசி வாசனை அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம செஞ்ச மாதிரியே அந்த மசாலாவை அதே மாதிரி தயார் பண்ணி போடுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் முழுசாகவும் பச்சை மிளகா அதில் நம்ம போட்டதுனால முழுசாகவும் எடுத்து மசாலாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். இது ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் மசாலா சேர்த்து இருக்கும். ஆனால் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனு நல்ல கலரில் அருமையான ருசியில் சூப்பரான வாசனையோடு இருக்குது. இந்த வீடியோவை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அது ருசி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.